அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஷார்ட் கேம் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் கேம் எப்போ விளையாடிருக்காங்கன்னா 1862 விளையாடிருக்காங்க. டைலர் அப்படின்ற ஒருத்தரும் இன்னொருத்தரும் விளையாடிருக்காங்க. E4 E5 Knight F3 Knight F6 நார்மலாக டெவலப் தான். பிஷப் C4 நைட் இன்ட்டு E4. நீங்கள் பிளாக் விளாண்டிங்கன்னா இந்த நைட் இன்ட்டு E4 அடிக்காதீங்க. நைட் C3 இப்போ நைட் எக்ஸ்சேஞ்ச் வாங்கியிருக்கலாம். நைட் C5 நைட்டை காப்பாற்றுறாங்க. நைட் இன்ட்டு E5 கொடுத்த பானை வாங்குறாங்க. F6 இப்போ நீங்கள் பிளாக்காக இருந்தீங்கன்னா எப்பவுமே இந்த F6 G7 H7 இந்த கிங் சைடு இருக்கிற பானை எப்பயுமே மூவ் பண்ணாதீங்க. மூவ் பண்ணால் என்ன ஆகும், இம்மிடியேட்டாக கிங் சைடு வந்து வீக் ஆகிடும். இம்மிடியேட்டாக கிங் சைடு வீக் ஆகிடுச்சுன்னா உங்களால் கேஸ்லிங் பண்ண முடியாது. இந்த பிஷப்லாம் பாருங்கள், இந்த இந்த ஒயிட் கலர் பிஷப்லாம் இந்த F8 G8லாம் கண்ட்ரோல் பண்ணுது. கிங் சைடு வீக் ஆகிடும். எப்பவுமே இந்த F7 பானை G7 பானை H7 பானை மேக்ஸிமம் மூவ் பண்ணாதீங்க. கேஸ்லிங் பண்ணதுக்கப்புறம் வேணுமா நீங்கள் மூவ் பண்ணலாம். பாருங்க, F6 வந்து ஒரு தப்பான மூவ். குயின் H5 செக்கு, G6 பிஷப் F7 செக்கு, கிங்கு வேறு வழியில் E7 வந்து தான் ஆகணும். நைட் D5 செக்கு, அகைன் கிங்கு D6, அகைன் இந்த நைட்டால் செக்கு, நைட் C4 செக்கு. அந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. நைட் B4 செக்கு, அகைன் கிங்கு B5 A4 செக்கு, கிங் இன்ட்டு B4 C3 செக்கு, கிங்கு B3 QD1 செக்மேட் ஆகிடுச்சு. என்னென்னா ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும்தான். ஓப்பனிங் பிளண்டர் பண்ணிங்கன்னா கேம் எப்படி வேணாலும் முடியும். இந்த E4 E5ல மட்டும் இந்த நைட் இன்ட்டு E4 அடிக்காதீங்க பிளாக்காக இருந்தீங்கன்னா. அப்புறம் இந்த F6 G6 H6 இந்த பானெல்லாம் மூவ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.